ஹலோ மிடில் லட்டூஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக நானும் இந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்க் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். பட் மிஸ் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி அந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்க் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம கறிவேப்பிலை யூஸ் பண்ணிக்கிறனால இது நம்ம முடியை நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்த்துக்கிறதுக்கும், வெள்ளை முடி ப்ராப்ளம் இருக்குது இல்லை செம்பட்ட முடி இருக்குது அப்படின்னா நம்ம முடி நல்லா கருமையாக மாற்றுறதுக்கும், வளரும் போதே முடி நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர்க்கும் இந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்க் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் லாஸ் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகாமே இருக்குது அப்படின்னாலும் இந்த ட்ரிங்கை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கும் போது உங்களோட ஹேர் லாஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ஸ்கேல்பில் நியூ ஹேர் க்ரோத் கொண்டு வரக்கும் இந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்க் வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம முக்கியமாக ரெண்டே இங்கிட்ட தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்லேயே உங்களுக்கு வந்து ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்கை நீங்கள் மார்னிங் ஒரு 11 o'clock இல்லை எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது இன்னுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வாங்க அந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்க் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டே 13 தான் இந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரிங்க் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஹேர் பேக்க போய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிங்கை டே 13 கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த 30 days மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்கும் போது தான் உங்களோட ஹேர் லாஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ரிங்கை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது நான் சொன்ன மாதிரி வந்து கறிவேப்பிலை தான், கறி லீவ்ஸு. நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க கறிவேப்பிலை ஒதுக்கி வைக்காத, கறிவேப்பிலை சேர்த்து சாப்பிட்டினா தான் உனக்கு முடி நல்லா வளரும் அப்படின்னா அது உண்மைதான் இல்லையா? ஸோ கறிவேப்பிலை எடுத்துக்கிறதுனால நமக்கு முடி நல்லாவே வளரும். இதில் இருக்க அயன், பீட்டா கேரட்டின், விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பில் நியூ ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால முடி வளரும் போது நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் வந்து வளரும். இது வந்து நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் ஹெல்த்துக்குமே வந்து இந்த கறிவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது. கறிவேப்பிலை வந்து நீங்கள் ஜூஸாக மட்டும் இல்லாமல் கறிவேப்பிலை சாதமாக எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சாதம் கூடவும் சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டம் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜூஸாகவும் இன்டேக் எடுத்துக்கலாம். அந்த கறிவேப்பிலை சாதம், கறிவேப்பிலை பவுடர்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்க்கான வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதையும் ப்ரிப்பேர் பண்ணி இன்டேக்காக எடுத்துக்க ஆரம்பிங்க. என்னதான் ஹேர் பேக் வந்து நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஏதாவது இன்டேக் நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இன்டேக் ஏதாவது எடுத்துக்கும் போது தான் அந்த ஹேர் பேக்கும் நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்டேக்லேயும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து என்ன தேவைப்படுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கருவேப்பிலை வந்து ஒரு 5 கொத்து கருவேப்பிலை, அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அந்த வந்து எடுத்துக்கோங்க. இது ஒரு ஆளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதிகமான பேர்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை வந்து நான் வாஷ் பண்ணி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பூவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சொரவையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணாமல் குடிக்க முடியாது. ஸோ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஹேர் க்ரோத் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் க்ரோத் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இப்படிக்குள்ள ஒரு 5 minutesக்குள்ளே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கே குடிச்சிட்டு அந்த பாலத்தை கழுவி கூட வச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுவே வந்து தேங்காய் பால் இருக்கிறனால அதுலேயே ஒரு ஸ்வீட் இருக்க மாதிரி தோணும். அதனால் வந்து நான் தனியாக வந்து ஹனியெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். இதை ப்ளைனாக அப்படியே இன்டேக்காக எடுத்துக்குவேன். அண்ட் நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக ஒரு விஷயம் இன்டேக் எடுத்துக்கோன்னா அதோட டேஸ்ட் வந்து முன்ன பின்னே இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம தான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு டபக்குன்னு குடிச்சிடணும். அந்த மாதிரி இந்த ஹேர் க்ரோத் ட்ரிங்க்கும் உங்களுக்கு வந்து தேங்காய் பாலை பச்சையாக குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வாரத்தில் 3 டைம் குடிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப முடி போய்கிட்டு இருக்குது, கண்ட்ரோலே இப்போ ஆக மாட்டேதுன்னா நீங்கள் டெய்லியும் கூட இன்டேக்காக எடுத்துக்கலாம். இதை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கும் போது உங்களோட ஸ்கின்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். தேங்காய் பால் வந்து இருக்கிறனால, அதாவது தேங்காய் ஆட் பண்ணி தேங்காய் பாலும் இருக்கிறனால உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவும் ஆரம்பிக்கும். உங்களோட ஹேரும் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரே கலர் 2 மாங்காங்கிற மாதிரி உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் ட்ரிங்க் இது. ஸோ அடுத்த வீடியோ டே 17க்கு ஒரு ஹேர் ஜெல் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.